சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். இப்போ சித்தர்கள் ஏன் சுக்கு மிளகு திப்பிலியை கையாள சொன்னார்கள்? பாடல் மட்டும் எழுதிவிட்டு போய்விட்டார்களா? அதில் உண்மை இருக்கிறதா? அதில் உண்மை இருக்கிறது என்பது அறிவியல் ஆய்வு காட்டியிருப்பதை நான் மேற்கோளாக கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே கூறினேன். சுப்பிரமணியர் கஷாயம் என்று ஒன்று செய்து சாப்பிடுங்கள்னு சொன்னேன். அதில் சுக்கு மிளகு திப்பிலியோடு அதில் தனியா இருக்கிறது, அதிமதுரம் இருக்கிறது, சித்தரத்தை இருக்கிறது. அதிலே அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? கொத்தமல்லி வெப்பம், குளிர் காய்ச்சல், பித்தம் மந்தம். கொத்தமல்லி வெப்பம், குளிர் காய்ச்சல், பித்தம் மந்தம். சத்திவிக்கல் தாகமோடு தாது நட்டம், வாதவீகார மணர் வன்கத்தப்பி விரதம். மன்கத்தப்பி விரணம் பூதளத்தில் ஆதகற்றும் போற்று. பூதளம் உலகம், இந்த பூமியினுடைய தளத்திலேயே அது இல்லாமல் அகற்றி விடுமா? எவையெல்லாவற்றையும் அகற்றிவிடும். உடலில் வெப்பம் தணிக்கிறது என்கின்ற கொத்தமல்லி வெப்பம். குளிர்காய்ச்சல், குளிர்னாலே வருகிற காய்ச்சல். கொத்தமல்லி வெப்பம், குளிர்காய்ச்சல், பித்தம் மந்தம். அதிபித்தமும் இருக்கிறது, செரிமான குறையும் இருக்கிறது. இது பாருங்க, ஒரு விரோதமான சூழ்நிலை. அசிடிட்டி இருக்கிறது, ஆனால் இன்டைஜஷனும் இருக்கிறது. பொதுவாக அசிடிட்டி இருந்தால் என்ன ஆகும்? செரிமானம் நல்லா ஆகணும் இல்லை? ஆகலை. கொத்தமல்லி பல பேர் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் பிணியாளர்கள். அது எப்படி இருக்கும் என்பது தேவையை எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சு சொல்றாரு. கொத்தமல்லி வெப்பம், குளிர்காய்ச்சல், பித்தம் மந்தம். சர்த்தி விக்கல் தாகமோடு தாது நட்டம். சர்த்தின்னா வாந்தி, விக்கல்னா ஹிக்கா, விக்கல் வருதுன்னு சொல்றோம். வாந்தியும் விக்கலையும் கட்டுப்படுத்தும். சர்த்தி விக்கல் தாகமோடு தாது நட்டம். தாது நட்டம் ஆண்மை இழப்பு, ஆண்மை சரிவு. அதையும் சரி செய்கிற ஆற்றல் கொத்தமல்லிக்கு இருக்கிறது. வாத விகாரம் அடர்வன் கத்த பீவிரணம் புதளத்தில் ஆதகற்றும் போற்று. வன் கத்த கிரணம், பித்தம் அதிகமாவதனாலே வருகிற நோய்களிலே ஒன்று பிளட் பிரஷர். ஹை பிரஷரை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் கொத்தமல்லிக்கு உண்டு. என்னென்ன பண்புகள் இருக்கிறது என்று அவர்கள் ஆய்ந்தாய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் பாருங்க. கொத்தமல்லி வெப்பம், குளிர்காய்ச்சல், பித்தம் மந்தம். சத்திரிக்கல் தாகமோடு தாது நட்டம், வாதவீகாரம் அடர்வன் கத்தபி விரணம் புதளத்தில் ஆதகற்றும் போற்று. ஆகையாலே கொத்தமல்லி கபத்தையும் வெப்பத்தையும், கபத்தினாலே வருகிற சுரத்தையும் சளியையும் அகற்றுகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது என்பதனாலே கொத்தமல்லியை சேர்க்க சொன்னார். அதிமதுரத்தை ஏன் சேர்க்க சொன்னார்? சித்திரத்தை ஒரு அற்புதமான கப நாசினி, சித்திரத்தை சேர்க்க சொன்னார். அடுத்து இந்த அதிமதுரம் பாருங்க, என்ன வேடிக்கை. எதையெல்லாம் மருந்தல்ல மருந்தல்ல என்று ஒரு பக்கம் முரசு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்னொரு பக்கம் அதையே மருந்து மருந்து என்று சொல்லி என் மருந்தில் அது இருக்கிறது என்று சொல்லி வணிகம் செய்கிறார்கள். இந்த டீல என்ன இருக்கிறது? திடம் இருக்கிறது, அதில் மனம் இருக்கிறது, நிறம் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு காலத்தில் வணிகம் செய்தவர்கள் இன்றைக்கு அந்த டீல அதிமதுரம் இருக்கிறது, சுக்கு இருக்கிறது, மிளகு இருக்கிறது என்று சொல்லி வியாபாரம் செய்கிற அளவுக்கு இந்த வியாபாரியை பொறுத்தவரையில என்ன எதை சொன்னால் அது விற்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு மக்கள் எல்லோரும் பின்விளைவுகள் பக்க விளைவுகளுக்கு பயந்து இயற்கையாக என்ன கிடைக்கும் ஓடுகிறார்கள் என்று பார்த்த உடனே என்ன சொல்கிறார்கள்? டீயில கெடுதி இருக்கிறது என்று அதை விலக்கி விடக்கூடாதுன்னு நாங்கள் டீயோட கூடவே அதிமதுரத்தை சேர்த்திருக்கிறோம், மிளகை சேர்த்திருக்கிறோம், சுக்கை சேர்த்திருக்கிறோம்.
சித்தர்கள் இந்த நோக்குக்காக சொல்லுது. பாரில் அதிமதுர பாலதனை வாயில் இட்டு, பாரில் அதிமதுர பாலதனை வாயில் இட்டு, ஊறி வரும் சுவையை உட்கொள்ள நேரிடையே, புத்திருமல் தன்னோடு கூறும் குரல் வளையில் எத்தி வரும் கபமும் ஏது. ஏது இல்லை, எங்கிருந்து வரும் கேட்கிறார்கள். என்ன சொல்ற? அதிமதுர பால் அது எப்படி செய்வது? அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வேறு அதிமதுரம், மதுரம் என்றால் இனிப்பு, மதுரம்னா இனிப்பு, மதுரம்னாலே இனிப்பு. அதிமதுரம்னா அதி இனிப்பு. என்ன, அதிமதுரத்தை கொண்டு வந்து போட்டு இடிச்சிங்கன்னா இந்த மூக்கு வழியாக வாய் வழியாக அந்த காற்றில் அந்த மனம் போய் நாக்கு இனிக்கும். அதனால தான் பேர் அதிமதுரம். அவ்வளவு இனிப்புடையது. அந்த அதிமதுரத்திலே பால் செய்தல் மருத்துவ குடும்பத்தில எல்லாம் கிராமத்தில எல்லாம் இது செய்து கொப்பியில போட்டு வைத்திருப்பார். அதிமதுரம் ஒரு 100 கிராம் அதிமதுரத்தை வாங்கி அதை நன்றாக நைய புடைத்து இடித்து சக்கை போல நல்லா நசுக்கிட்டு ஒரு 100 கிராம் அதிமதுரத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரை ஊற்றி அதை பிசைந்து பிசைந்து வடிகட்டி, தண்ணீரை ஒரேடியாக ஊற்றாமல் முதல்ல ஒரு 100 மில்லி தண்ணீரை ஊற்றி அதை நன்றாக பிசைந்து வடிகட்டி எடுத்துக்கொள்வது. பிறகு ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஒரு முறை பிசைந்து எடுத்துக்கொள்வது. இப்படி 5 முறை 500 மில்லி தண்ணியை 5 முறை பயன்படுத்தி அந்த பிசைந்து எடுத்து வடிகட்டிய சாறு இருக்கிறது. அந்த சாறை ஒரு மண் சட்டியில இட்டு ஒரு அகப்பையினாலே அல்லது ஒரு மரக்கரண்டியினாலே அப்படியே கிளறி கொண்டே இருந்தால் சிறு தீயாக வைத்து கடைசியிலே அதிமதுரம் ஒரு பால் போல கெட்டியாகி அது அப்படியே ஒரு பிசும் போல அப்படியே அடியில் வந்துடும். அதை அப்படியே சுரண்டி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு மிளகளவு பட்டாணி அளவு உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொண்டால் அதற்கு பேர் அதிமதுர பால்னு பேர். அதிமதுரத்தை பாலில் சேர்த்து சாப்பிடுவதே அதிமதுர பால் என்று சொல்பவர்கள் உண்டு. அதுவும் சரிதான், தப்பு இல்லை. இப்போ நாம் என்ன சொல்றோம்? அதிமதுரத்தை இப்படி பாலை உருண்டையாக செய்து உலர்த்தி வைத்துக் கொண்டால் அதை ஒரு 2 வருடம் வைத்துக் கொண்டால் கூட கிடையாது. இதுல இருமல், வறட்டிருமல் நிற்காமல் இருக்கிறது, ட்ரை காஃப்னு சொல்றோம். எந்த காஃப் சிரப் எடுத்தாலும் இருமல் நிற்கலங்கிறோம். அந்த அதிமதுர பால் என்று சொல்லுகிற அந்த உருண்டைகளை வாயிலை போட்டு ஊறி வரும் சுவையை உட்கொள்ள நேரிழையே, குத்திருமல் தன்னோடு கூறும் குரல் வளையில் ஏத்தி வரும் கபம் ஏது. குரல் வளையிலே கபம் வந்து சிக்கிக்கொண்டு தொண்டை கட்டியதை போல பேச்சு வராமல் செய்கிறது. அந்த தொண்டையில இருந்து எத்தி எத்தி கபம் வருகிறது. அந்த கபத்தை எல்லாம் கண்டிக்கிறார்கள் அதிமதுரத்துக்கு இருக்கிறது. ஆகினால்தான் சுப்பிரமணியர் கஷாயத்தில் இவைகளை எல்லாம் சேர்க்க சொன்னார்கள். அப்போ இது ஒரு பாகம் சித்தர்கள் சொன்ன முறையிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு எளிய பாகம் நாம் எல்லாம் பின்பற்றலாம். சுக்கு மல்லி காப்பி என்று ஒன்று இருக்கிறது. சுக்கு மல்லி காப்பி எளிதா. அதில் என்ன இருக்கும்? 3 பொருள் இருக்கும். சுக்கு, மல்லி, தனியா, கொத்தமல்லி. எவ்வளவு இருக்க வேண்டும்? அளவை சொல்லுகிறேன். கொத்தமல்லி 100 கிராம் இருந்தால், சுக்கு கொத்தமல்லி 100 கிராம், சுக்கு ஒரு 10 கிராம், திப்பிலி ஒரு 5 கிராம் இருந்தால் போதும். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ஐயும் சுக்கு மல்லி தூளாக செய்ய வேண்டும். இந்த சுக்குக்கு என்ன சுத்தி? சுக்கை தூய்மைப்படுத்தி கையாளும். சுக்கை எப்படி தூய்மைப்படுத்தி கையாளுவது? சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சுக்குக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க.
கடுக்காயினுடைய கொட்டையும் பருப்பும் நச்சுத்தன்மை உடையது. அதனால் கடுக்காயினுடைய தோலை மட்டும்தான் மருந்திலே கையாளும். சுக்குனுடைய தோல் இருக்கிறதே அது மருத்துவ பண்பற்றது. அதனால தோலை சீவி விடுவோம். சுக்குனுடைய தோலை சீவி எடுத்து விட்டு அதிலே கொஞ்சம் நெய் தடவி அது ஒரு மண் சட்டியிலே சிறு தீயிலே அப்படியே வறுத்தால் அது ஒரு பொன்னிறமாக மாறும். அப்படி மாறிய நிலையை எடுத்து ஆற வைத்து இடித்து சூரணமாக செய்து வைத்துக் கொண்டால் அது சுக்கு சூரணம். இப்படி பக்குவப்படுத்தப்பட்ட சுக்கையும் மிளகையும் அது கூட தனியாவையும் சேர்த்து செய்கிற பொடிக்கு மல்லி காபி தூள்னு பேர். இப்போ காஃபி குடிப்பதற்கு பதிலாக பால் சேர்த்தோ பால் சேர்க்காமலோ ஒரு தேக்கரண்டி அளவு இந்த மல்லித்தூள் சுக்கு மல்லி காபி தூளை போட்டு அது கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து அப்படியே கொதிக்க வைத்து நல்லா சூடாக சாப்பிட்டு பாருங்க. தொண்டையில் இருக்கிற கபத்தை எல்லாம் நீக்கும். சளி உபாதையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி இந்த சுக்குமல்லி காப்பியை கையாளலாம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.